அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி ஆட்டம் ஆரம்பமாக போகிறதுங்க. அதாவது பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறத கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிலும் இந்த மாதிரி பௌர்ணமி, அமாவாசை, மகா சிவராத்திரி, ஏகாதசி, சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறதுக்கு தனி மகத்துவமே உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட ரீதியாக. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா அந்த மாதிரி விசேஷ நாட்களில் உருவாகின்ற கிரக மாற்றத்தில் அதனுடைய பலன்களும் இணைந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால தான் தற்போது பௌர்ணமி நாள் அப்படின்னு சொன்னால் நம்ம பௌர்ணமி விரதம், சத்யநாராயண பூஜை, பெருமாளுக்காகவும் சிவபெருமானுக்கான விரதங்கள் மேற்கொள்வது, முருகப்பெருமானுக்கான விரதங்களை மேற்கொள்வது, சித்திரகுப்தர் வழிபாடு, சந்திர பகவானினுடைய வழிபாடு, சந்திர தரிசனம் அப்படின்னு பல்வேறு வழிபாடுகளை விரதங்களை நாம் செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த நாள் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னா கிரிவலம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பௌர்ணமி விளங்குகிறது. அப்படி பல்வேறு மகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம்னா சொல்லவா வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதி அற்புதத்தோடு பலன்களையும் இணைந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் ஏற்படுகின்ற கிரக மாற்றங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய தீமையை கூட நன்மையாக மாற்றி தரக்கூடிய வல்லமை பெற்றது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விசேஷ நாட்களில் உருவாகின்ற கிரக மாற்றத்திற்கு ஜோதிட ரீதியாக ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தற்போது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி மிகவும் அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கிறது, உங்களுக்கு இது சாதகமாக இருக்குமா, சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு கன்னி ராசிக்கு இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவதாகவே அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகிறதோடு குடும்பம் ரீதியாகவும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பங்களில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய சூழ்நிலையை இந்த நேரம் தங்களுக்கு உருவாகவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் பல முக்கிய அம்சங்களாக திகழக்கூடிய நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகவும் செய்யலாங்க. என்ன மாதிரியான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த காலகட்டம் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்த நன்மைகள், சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அப்படிங்கிறது சுபிக்ஷத்திற்கும் மங்களத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புது நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டம் அமைதியாகவோ இல்லை திரைக்கு பின்னாலோ இருக்க விரும்பினாலும் குடும்பத்தினர் உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாட இது ஒரு சிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டிற்கு யாரையாவது அழைத்து உபசரிங்க, மற்றவர்களுக்கு தாராளமாக உதவுங்க. ஏன்னா அது உங்களுக்கே நன்மையாகவே திரும்பும். எண்ணத்தில் இருந்து சொல் பிறக்கிறது, சொல்ல இருந்து செயல் பிறக்கிறது. செயல் விரைவில்
பழக்கமாகிறது. பழக்கம் இறுதியில் குணாதிசயமாக மாறுது. அதனால் தங்களுடைய எண்ணங்களை கவனமாக வைத்திருங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் கனிவாகவும் நட்பாகவும் தாராளமாகவும் இருக்கும். அதே மாதிரி நிதி நிலைமை பற்றி விவாதிக்கவோ, சம்பள உயர்வு கேட்கவோ, அல்லது அதிக வருமானம் தரும் வேலை அல்லது யோசனைகளை பற்றி சிந்திக்கவோ இது ஒரு சிறந்த காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். தங்களுடைய நேர்மறையான மனநிலையால் ஒரு வெற்றியாளருக்கான தன்னம்பிக்கை தங்களிடம் பிறக்கும். பயண திட்டங்களை வகுக்கவும் இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமையை பற்றியும் ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த காலம் வீடு மனை வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. காரிய தடை தாமதங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும். ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகமும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க. பணவரத்து இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். தங்களுக்கு நற்பெயர் கிடைக்கிறதுல எந்த ஒரு இடையூறுமே இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும். ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையிலே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் உண்டாகலாம். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியை தருங்க. பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிக்கலாம். தொகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம். கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக வேலையா சில நேரங்களில் அலைய வேண்டியும் இருக்கும். புதிய பொறுப்புகள் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாடு முயற்சித்து வந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாங்க. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். இந்த நேரத்தில் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் தங்களிடம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அஞ்சாதவர்களாகவே திகழ்வீங்க. இந்த காலம் பல நல்ல பலன்களை பெறுவதில் எந்தவித சிரமமும் தங்களுக்கு இருக்காது. வீணாக மனது உறுத்தி கொண்டிருந்த கவலைகளும் நீங்க பெறுவீங்க. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது சால சிறந்தது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன வருத்தங்கள் நீங்குங்க. குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படுவாங்க. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறதுலையும் ஆர்வம் காட்டுவீங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்களும் உருவாகலாம். அதனால் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க செய்யும். பணவரத்து இருக்க செய்யும். பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாகவே கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் வெட்டுகொடு
எடுத்து செல்வது நல்லது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும்.